நமக்கு சூப்பர் ஹீரோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சொடவையும் பார்க்குற சின்ன பையன்லேருந்து நைட்டு 12 மணிக்கு ஃபேஷன் டிவி பார்க்குற பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் சூப்பர் ஹீரோஸ் பிடிக்கும். டிசியில் ஃபேமஸான கேரக்டர்னா அது சூப்பர்மேன். இந்த சூப்பர்மேனோட ஒரு ரசிகன் தண்ணியே ஒரு சூப்பர்மேனாக மாற்றிட்டாரு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஹெர்பர்ட் செவாஸ்ங்கிறவர் பிறக்கிறாரு. இவங்க அம்மா ஒரு சாப்பாடு வியாபாரி, இவங்க அப்பா ஒரு ட்ரைசைக்கிள் டிரைவர். இவர் சின்ன வயசில் கிறிஸ்டோபர் ரீவ் நடித்த சூப்பர்மேன் 2 படத்தை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த படத்தில் வந்த சூப்பர்மேன் கேரக்டர் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் சின்ன வயசுல சூப்பர்மேனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஆகிறாரு. இவரோட 16th பர்த்டேக்கு இவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இவருக்கு கான்டாக்ட் லென்ஸை கிஃப்டாக கொடுக்குறாரு. அங்கிருந்து என்னோட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுதுன்னு இவர் சொல்கிறாரு. இவருக்கு பிடிச்ச சூப்பர்மேனாக இவர் மாற 26 பெயின்ஃபுல் சர்ஜரிஸ் இவர் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லிப் இன்ஜெக்ஷன், சின் ஆகுமெண்டேஷன், தை இம்ப்ளான்ட், நோஸ் ஜாப், ஸ்கின் ப்ளீச்சிங்னு நிறைய சர்ஜரிஸ் பண்ணியிருக்காரு. இவர் சூப்பர்மேனோட வீடுன்றதால சூப்பர்மேனுக்காக ஒரு வீடே கட்டியிருக்காரு. இந்த வீடு ஃபுல்லாகவே சூப்பர்மேன் பொருட்கள் தான் இருக்கும். இந்த வீட்டில் மட்டும் 5,000 பீஸ் ஆஃப் சூப்பர்மேன் பொருட்கள் இருக்கா. 2013, 2014, 2015 கின்னஸ் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு இவர் பேர் இருக்குது. எதுக்குன்னா இவரோட சூப்பர்மேன் வீடுக்காக. இவரோட சூப்பர்மேன் தோற்றத்தினாலே இவரோட சூப்பர்மேன் வீடுனாலே இவர் வேர்ல்டு ஃபுல்லாக ஃபேமஸ். இவர் சூப்பர்மேனோட வீடுன்றதால சூப்பர்மேனுக்காக ஒரு வீடே கட்டியிருக்காரு. இந்த வீடு ஃபுல்லாகவே சூப்பர்மேன். நாமளும் எருவிச்ச வேஸ் மாதிரி பொம்மை சேர்த்து வச்சு பிரியலாக போகிறோம். சமந்தா யாரா இருக்கும்? யார்? மாளவிகா மோகனா? வாங்கத்த வாடா குட்டி பையா. ஏண்டா அழுகுற? கார் வேணுமா? டே காரை கொடு. முடியாதுமா. அப்போ நைட்டுக்கு ஐயோ இந்தாடா. இந்த மாதிரி சொந்தக்கார பையன் எப்படி எருபிச்சு வச மாதிரி ஆகுது? தம்பி அந்த பூனை பொம்மை எவ்வளோ? என்ன தம்பி? அது பூனை பொம்மை இல்லை சார், ஒரு மேடம். இதுவும் பொம்மை இல்லையா? தன்னோட ஹஸ்பண்டுக்கு பூனை பிடிக்கும்னு தன்னோட மூஞ்ச பூனையாக மாற்றிட்டாங்க. இவங்க பேர் ஜாஸ்லின் வான்ஸ்டைன். இவங்க செப்டம்பர் 7, 1945 பிறக்கிறாங்க. இவங்க வாழ்க்கை எப்போ மாறுதுன்னா அலெக் வான்ஸ்டைன் ஒருத்தரை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் பில்லியனியர், பிஸ்னஸ் மேன், அப்புறம் ஒரு ஆர்ட் டீலர். அப்புறம் ஜாஸ்லின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் சோசியலைட். இவங்க ஹஸ்பண்டுக்கு வைல்ட் கேட்ஸும் ரொம்ப பிடிக்கும். அதனால $4 மில்லியன் செலவு செஞ்சு இவங்களோட மூஞ்சோ பூனை மாதிரி மாற்றிட்டாங்க. $4 மில்லியன் இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 30 கோடி. இவங்க நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அப்பர் அண்ட் லோவர் ஐலிட் சர்ஜரி, ஐப்ரோ லிஃப்ட், ஃபேஸ் லிஃப்ட், லிப் பம்பிங் இன்ஜெக்ஷனு, சின் ஆகுமெண்டேஷனு, ஃப்ளாட் கிராஃபரிங், 4 சீக் இம்ப்ளான்ட்ஸ்னு நிறையா. ஆனால் 1997 இவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு ரஷ்யன் மாடலோட ரூமில் இருக்கிறத இவங்க பார்த்துறாங்க. இதுக்கப்புறம் என்ன டைவர்ஸ் தான். ஜாஸ்லினுக்கு $2.5 பில்லியன் அப்புறம் $100 மில்லியன் 13 வருஷம் அலிமோனி டைவர்ஸ் செட்டில்மெண்ட்டாக கிடைக்குது. $2.5 பில்லியன் இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 18,542 கோடி. 100 மில்லியன் சொல்லலாம். அதோட இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 74 கோடி. இந்த 100 மில்லியன் அவங்க 13 வருஷம் தந்தாங்களே, அதோட மதிப்பு மட்டும் 9,642 கோடியும். இப்போ எல்லாரும் இவங்களை கேட்டுமோன்னு சொல்கிறாங்க. காசு அதிகமாக தான் இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண தோணும் போல. நீங்கள் பிரம்மாண்டம்னா எதை சொல்லுவீங்க? சங்கரோட படம், சர்தார் வல்லபாய் பட்டேலோட ஸ்டாச்சு. நான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்டத்தை காட்டுறேன். இவங்க பேர் நட்டாஷா கிரவுன். செர்பியாவில் பிறந்து இவங்களோட 10வது வயசுல ஸ்வீடனுக்கு போயிடுறாங்க. இவங்க எப்போ ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சாங்களோ அவங்களோட பட் பெருசாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அதோட க்ரோத் ஸ்டாப் ஆயிடுச்சு. இவங்களுக்கு அவங்களோட பட்டு பெருசாகணுமா. அதனால் இவங்களோட 20வது வயசில் இவங்க ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறாங்க. இந்த சர்ஜரியில் அவங்களோட பேக் ஆர்ம் மின்னத்திலேருந்து ஃபேட் எடுத்து அவங்க பட்டில் வச்சிடறாங்க. அவங்களுக்கு இந்த சர்ஜரி ஹாப்பி தான். ஆனால் அவங்களுக்கு இன்னும் பெரிய பட் வேணுமா. அதனால் நல்லா சாப்பிட்டு 20க்குள்ளே வெயிட் போட்டு செகண்ட் சர்ஜரி பண்ணி அவங்க பட்டை இன்னும் பெருசாக்குறாங்க. இவங்களோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் இவங்க பட்டை பெருசாக மாற்றுறது தானே. இது வரைக்கும் இவங்க 4 பிரசிலியன் பட் லிஃப்ட்டு, பிரெஸ்ட் ஆகுமெண்டேஷன், ஃபில்லர்ஸ் இன் சின், லிப்ஸ், சீக்ஸ் போன்ஸில் பண்ணியிருக்காங்க. ஒரு இன்டர்வியூவில் பிரசிலியன் பட் லிஃப்ட் டேஞ்சரஸ், இதனால் உயிரிழப்பு ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா உயிரிழப்பு பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அது டேஞ்சரஸ் எனக்கு தெரியும், நான் ரிஸ்க் எடுத்து அதை பண்ணுறேன்னு அவங்க சொன்னாங்க. இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் 1.7 மில்லியன். இது வரைக்கும் இவங்க $100,000 செலவு செஞ்சிருக்காங்க பிளாஸ்டிக் சர்ஜரியில். இதோட இந்தியன் மதிப்பு 74 லட்சம். இப்போ இவங்களோட பட்டை 100 இன்ச்சஸுக்கு மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொன்ன பிரம்மாண்டம். இதை பார்த்தாலும் நம்ம மேலே அங்கேயே போகுது. இவரோட உடம்பு ஃபுல்லாக பிளாஸ்டிக் மட்டும் தாங்க இருக்குது. இவர் பேர் ஜஸ்டின் ஜெட்லிக்கா. August 11, 1980 பிறக்கிறாரு. இவர் எல்லாரும் ஹியூமன் கெண்டால்னு சொல்கிறாங்க. இவர் இப்போ இருக்கிற அப்பியரன்ஸுக்கு வரத்துக்கு 1000 காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணியிருக்காரு. இந்த ப்ரொசீஜர்ஸுக்கு மட்டும் $1 மில்லியன் செலவு செஞ்சிருக்காரு. அதோட இந்தியன் மதிப்பு பார்த்தீங்கன்னா 7 கோடி. இவரோட 17வது வயசில் லைஃப் ஸ்டைலாக ரிச் அண்ட் ஃபேமஸ்னு ஒரு டிவி ஷோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரோட 18வது பர்த்டே முடிஞ்சு 4 நாள் கழிச்சு இவரோட ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணுறாரு. அது ஒரு நோ ஸ்டாப் சர்ஜரி. இதுக்கப்புறம் அவர் நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காருங்க. இதுக்கப்புறம் அவர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாத பாடி பார்ட்டே இல்லைங்க. பேக், செஸ்ட், ஆப்ஸ், ஆர்ம், லெக்ஸ், ஃபேஸ், அப்புறம் அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் கூட பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காரு. இதுமாரி பிளாஸ்டிக் சர்ஜரி படத்துலையும் பண்ணுவேல ஓரம் போல. டாக்டர் டாக்டர் இவர் காப்பாற்றுங்க டாக்டர். அவர் ஏன் கோபமாக போகிறாரு? அதை விடுப்பா. இவர் யாரு? இவரை தெரியாதா? தெரியாது. இவரை தெரியாதா? தெரியாது. இவர் ஏன் தெரியாதா? டேய் ஒழுங்கா சொல்டா. இவர் தான் ஜஸ்டின் ஜெட்லிக்கா. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு.
தம்பி நான் பிளாஸ்டிக் எவ்வளோ காசு நான் கொடுக்குறேன் சார், காப்பாற்றுங்க. அப்படியா? வெளியே போ, நான் ஆப்ரேஷன் பண்ணு, வெளியே கிளம்பு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற சர்ஜரி பண்ண மாட்டேன் நான். ஃபஸ்ட்டு உடம்புல கத்தி வச்சு குத்துவோம். என்ன கத்தி உள்ளே போக மாட்டேங்குது? என்ன உடம்புல கத்தியே போக மாட்டேங்குது? அவர் உடம்பு ஃபுல்லாக பிளாஸ்டிக் மட்டும் தான் சார் இருக்கும். என்னது? வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டு போடா. தன்னோட சொந்த கையாலேயே தனக்கு சூனியம் வச்சவங்க தான் இவங்க. இவங்க பேர் ஹாங் மியாகோ. சவுத் கொரியாவில் ஜூலை 8, 1963 பிறகுறாங்க. இவங்க ஒரு மாடல். இவங்களோட 28வது வயசில் இவங்க ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் சர்ஜரியை பண்ணுறாங்க. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இவங்களோட ஸ்கின்னை ஸ்மூத்தாக மாற்றுறது. இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி தந்த ரிசல்ட்னால இவங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி ரொம்ப பிடிச்சி போயிருது. ஆக்ட்ரஸ்லாம் ஃபாரினில் போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற மாதிரி இவங்க ஜப்பானுக்கு போய் அங்கே ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சி நிறைய பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறாங்க. மெயினாக ஃபேஸில் நிறைய சர்ஜரிஸ் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபேஸ் வீங்க ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அவங்க இதை கண்டுக்கவே இல்லை. ஏன்னா இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு அடிக்ட் ஆகிட்டாங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸ் இவங்களுக்கு மென்டலி டிஸார்டர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி அடிக்ட் ஆகிட்டீங்க, இனிமேட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இவங்களும் வேறு வழி இல்லாமல் கொரியாவுக்கு திரும்பி போயிடுறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் கூட இவங்களை அடையாளம் தெரியல. ஏன்னா இவங்க அவ்வளோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இவங்க மென்டல் டிஸார்டருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இன்னொரு டாக்டர் எப்படியோ கண்டுபிடிச்சிறாங்க. அந்த டாக்டர் இவங்களுக்கு சிலிக்கான் இன்ஜெக்ஷனும் சிரஞ்சும் கொடுக்குறாங்க. இவங்க தன்னோட கையாலேயே மூஞ்சில் சிலிக்கான் இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. எப்போ சிலிக்கான் இன்ஜெக்ஷனோட சப்ளை நிற்குதோ இவங்க குக்கிங் ஆயில் இவங்க மூஞ்சில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க மூஞ்சி வீங்கி போய் பார்க்கறதுக்கு பயங்கரமாக மாறிடுது. 18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபோட்டோ பார்க்காதீங்க. இவ்வளோ கொடூரமாக இருக்குல்ல ஃபோட்டோ. இவங்களை பற்றி கொரியன் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இவங்களோட மூஞ்சி சரி செய்ய மக்கள் இவங்களுக்கு டொனேஷன் தராங்க. இவங்க தந்த டொனேஷனால இவங்களுக்கு 10 சர்ஜரி பண்ணுறாங்க. இவங்க மூஞ்சிலேருந்து 60 கிராம் சிலிக்கானு, ஆயில், அப்புறம் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. அவங்களோட கழுத்துலேருந்து 200 கிராம் சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறாங்க. என்ன சர்ஜரி பண்ணியும் டாக்டரால் அவங்களோட மூஞ்சோட சைஸை மட்டும் தான் குறைக்க முடிஞ்சே தவிர அவங்களோட பழைய ஃபேஸை கொண்டு வர முடியல. ஆமாம் எனக்கு குக்கிங் ஆயில் வேணும். எதா குக்கிங் ஆயிலா? காலேருந்து ரேஷன் கடையில் கால் வரைக்கும் நின்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அது உனக்கு வேணுமா? ஓகே கூல். இப்போ இருக்கிற மாடர்ன் பிளாஸ்டிக் சர்ஜரி இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா அதுக்கு World War I தான் காரணம். World War I அடிப்பட்ட சோல்ஜர்ஸோட ஃபேஸை சரி பண்ண பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி நிறைய காசு புழங்குற ஃபீல்டாக மாறிடுச்சு. பாஸ்னு ஒரு டெலிவிஷன் சீரிஸ் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறதை தீமாக வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் எடுக்குது. பிக் பாஸ் மாதிரி சீசன் 1 சீசன் 2 போயிட்டு இருக்கு. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஹெர்பச் இந்த மாதிரி நான் இங்கிலீஷ் பேசுறது வீட்டில் பார்த்தா சின்ன வயசுல இங்கிலீஷ் மீடியம் என்ன படிச்சுன்னு கேட்பாங்க. டேரக்டர் ஒன் மோர்.